ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கு என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னுடைய பிரசங்கள்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கேட்கிறவர்களுக்கு தெரியும். தேவனுடைய தன்மைகளை குறித்து கடந்த நாட்களிலெல்லாம் நாம் தியானித்து வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். நம்மை ஆசீர்வதிக்கிறதான கர்த்தர், நமக்கு ஜெயம் தருகிறதான கர்த்தர், நமக்கு சமாதானத்தை தருகிறதான கர்த்தர், நம்மை காண்கின்றதான கர்த்தர், நமக்கு நன்மைகளை செய்கிறதான கர்த்தர் என்ற தலைப்புகளின் கீழே நாம் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு தன்மையை பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் விசுவாசிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே மனிதர்கள் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தரலாம், அநேக நம்பிக்கைகளை கொடுக்கலாம், அநேக கவனன்ட் உடன்படிக்கைகளை செய்யலாம். நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறேன் பிரதர், அந்த நாள் வரட்டும், வர அன்னைக்கு உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் படிக்கும் பொழுது, +2 படிக்கும் பொழுது நம்ம ஆட்களை தேட ஆரம்பிப்போம். ஏன்னா கல்லூரிகளில் தெரிந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா, அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் கல்லூரியில் பெரிய போஸ்டிங்கில் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை கல்லூரியில் பெரிய ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு அந்த கல்லூரியில் ஒரு சீட்டு வாங்கி தருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல நான் சீட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்கள் வரும், பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, போய் கேட்கும் பொழுது அதை அவர்களால் செய்ய முடியாமல் போய் விடுகிறது. காரணம் என்னென்னா, ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, அதை சொல்லத்தக்கதான வல்லமை, அதை சொல்லத்தக்கதான தன்மை, அதை செய்யத்தக்கதான பலன் அவர்களுக்குள் இல்லாமல் போய் விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இங்கே அவன் சொல்லுகிறான், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். எனவே இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். வேதத்திலே பொதுவான வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு. வேதத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆரோனுக்கு பண்ணினார். இப்படி வேதத்தில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஆண்டவர் வெவ்வேறான வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற நமக்கு கூட அவர் ஒரு சில வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அல்லது வேதம் வாசிக்கும் பொழுது, தனிப்பட்ட விதத்தில் வார்த்தைகள் மூலமாக அல்லது சொப்பனத்தின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வார்த்தைகளை கொண்டோ, ஜெபத்திலோ அல்லது தீர்க்க தரிசனமாகவோ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் இந்த காலை வேளையில் அவர் வாக்குத்தத்தத்தை எந்த விதத்தில் நிறைவேற்றினார், யார் யாருக்கெல்லாம் அவர் செய்தார், அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவரிடத்தில் பலன் இருக்கிறது, அவரிடத்தில் சத்துவம் இருக்கிறது, அவரிடத்தில் எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் என்ன தேவை என்று சொல்லி இந்த காலை வேளையில் பார்க்க தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:20. உங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, அது நமக்கும் உரித்தாகதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே
ஆம் அப்படின்னும் ஆமேன் அப்படின்னு தான் இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்களை அதை செய்யும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது சாதாரண வாக்குத்தத்தங்கள் அல்ல, அது மகிமையான வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது, அது நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. அவைகளை பெற்றுக்கொள்ள, அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த நாளில் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல. வசனம் சொல்கிறது, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ யாரெல்லாம் அந்த ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு பின்பதாக வந்த ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மாத்திரமல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த சந்ததியாருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது என்று சொல்லி வேதத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது விசுவாசத்தினாலே வருகிற வாக்குத்தத்தங்கள், சந்ததி சந்ததியாய் வருகிற வாக்குத்தத்தங்கள். அதைத்தான் பவுல் இந்த இடத்துல தெளிவாய் சொல்கிறார். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார், ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நம்புகிறீர்களோ, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தின் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லா சந்ததியாருக்கும். அதான் சொல்லிட்டாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்களாகிய யூதருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாம் மூலமாய் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? விசுவாசியாக இருக்கிறார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். எனவே அவரை விசுவாசிக்கிற நமக்கு, அந்த சந்ததிகளாக இருக்கிற நமக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கலாத்தியர் எழுதின நிருபத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார் மறுபடியும், ரோமபுரிக்கு எழுதும் பொழுதும் சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதும் போதும் சொல்லுகிறார். அவருடைய எல்லா நிருபங்களிலும் மீண்டும் மீண்டுமாய் பவுல் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருப்பதினாலே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் சேர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார். எனவே எல்லா நிருபங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஈசாக்கை போல நீங்களும் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது நமக்கும் உரித்தாக இருக்கிறது, அது நம்முடைய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. எனவே வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்தெந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் இந்த காலை வேளையில் நமக்குரியது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நம்மேல் வந்து பலிக்கும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் என்று சொல்லி. ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது சாதாரண வாக்குத்தத்தங்கள் அல்ல, அது ஜீவனை பற்றியதான வாக்குத்தத்தங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எனவே வாக்குத்தத்தங்கள் நமக்கு பொருந்துகிறது. அது சாதாரண வாக்குத்தத்தங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகின ஜீவனை பற்றியதான வாக்குத்தத்தம். ஆமென். எனவே இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் தம்மை இந்த காலை வேளையில் நமக்கு பலன் கொடுப்பாராக. பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஒரு காலத்தில் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளால் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். சமுதாயத்தில் நமக்கும் யூதர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருந்தது. அவர்கள் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தவர்களுக்கு தேவனுக்கும் நமக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவு இருந்தது, ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதற்கு
செய்வதற்கு, அந்த பிளவை சரி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் நமக்காய் பரிந்து பேச தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காய் மத்தியஸ்தராய் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அது அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னால் நித்திய சுதந்திரத்தை காண வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தம், ரெண்டாவதாக நித்திய சுதந்திரத்துக்கான வாக்குத்தத்தம். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களை குறித்து புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இப்படியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். இதெல்லாம் நம்ம ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துருக்கோம். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாக்குத்தத்தங்களை குறித்து எவ்விதமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி தெளிவாய் எல்லா நிருபங்களிலும் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, அப்போ வாக்குத்தத்தம் சொல்கிறீங்களே பிரதர், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தா, ஈசாக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான ஒரு மேலான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அது என்ன வாக்குத்தத்தங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். பைபிளில் இருக்க நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், நான் மீண்டுமாய் உங்களிடத்தில் திரும்ப வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர்களது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர்களது நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களே கரங்களை தட்டுவீங்கன்னு பார்த்தேன், தட்டல. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்போது எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை எழுதிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த தேசத்துக்கு அவன் கடந்து சென்றான், பொறுமையோடு கூட இருந்து அந்த தேசத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறார் நிருபத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த பரம கானானை நோக்கி நாம் செய்கிற அந்த பயணம்தான் நமக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே நியமித்திருக்கிறதான பயணம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து வரப்போகிறார், நமக்காக நம்மை அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அநேகர் அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனால் அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஒரு சிலரால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பாதி வழியிலே அவர்கள் எல்லாம் மாண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு, தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிற ஒரு காரியம், நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், திரும்ப வருவேன் என்று சொல்லி. அந்த வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தான். முதலாவதாக அவன் அதை விசுவாசித்தான், அதற்கு கீழ்ப்படிந்தான், அதை நம்பினான், அதற்காக காரியங்களை மேற்கொண்டான். பின்பு ஆண்டவர் அதை அவனுக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், ஒரு சில காரியங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும், அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அறிவுறுத்தி இருக்கிறார். அவைகளை கடைபிடிக்கும் பொழுது, அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, அவைகளின்படி கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும் பொழுது அந்த பரலோகத்தில் நமக்கு பங்கு உண்டு. ஆமென். எனவே தான் பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பதாகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் சுவிசேஷ கூட்டங்கள் பெரிய அளவில் நடக்கும். இப்போ இருக்கிற மாதிரி லைட்டிங் அந்த மாதிரி செட்டிங் அதெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய மேடை இருக்கும், 10-15 பாஸ்டர்கள் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, ஒரு சாதாரண ஒரு மைக் இருக்கும், பெரிய இந்த ஹார்ன் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஸ்பீக்கர்லாம் மாடர்ன் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் செய்யப்பட்டதான பிரசங்கம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்தார். அவருடைய பத்திரிகைக்கு பேரே இயேசு வருகிறார், ஜீசஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி, ஜீசஸ் கம்மிங், இயேசு வருகிறார். யோபு ஞானப்பிரகாசகன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருந்தார். அவர் பெரிய பிரசங்கியார். இப்பவும் அவருடைய சபைகள் எல்லாம் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் அந்த ஊழியங்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவருடைய முதன்மையான பிரசங்கம் எல்லா இடத்துக்கும் போனால் எதை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, இயேசுவின் வருகை குறித்ததாக இருந்தது.
அதெல்லாம் மாறி இப்பொழுது இயேசுவின் வருகை என்பதே இயேசுவின் வருகை குறித்து பிரசங்கம் கேட்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கிற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிலிப்பு பட்டணத்துக்கு அங்கே இருக்கிற சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு நிச்சயமாய் வருவார், இப்பொழுது வருவார், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, இங்கிருந்து நம்மை அவர் பரலத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் 10ஆம் வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த குடியிருப்பை பற்றி வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமாம், போதுங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த தேசத்திலே அவன் போய் சேர்ந்தான், அந்த தேசத்திலே குடியிருக்கிறான். அவனை குறித்து வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவன் பரதேசியை போல அந்த தேசத்திலே சஞ்சரித்து யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூட எதில் குடியிருந்தானா? கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஏன் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஏன் அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்று சொன்னால், அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்து விட்டார், அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு விட்டோம், நம்முடைய சந்ததி இங்கே இருக்கிறது, இந்த இடத்துல நாம் சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்லி அவன் வாழவில்லை. அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ 9ஆம் வசனத்தில், அவன் பரதேசியை போல் அந்த கானான் தேசத்திலே சஞ்சரித்தான். காரணம் என்னவென்று சொன்னால், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அவனுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆண்டவர் கட்டி உண்டாக்கின அந்த பரலோகத்துக்கு, அந்த பரம கானானுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி அவன் அதற்காக காத்திருந்தவனாய் காணப்பட்டான். 4000 வருஷங்களுக்கு முன்பதாக. இப்போ இருக்கிற நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருடம் 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் தான் ஆபிரகாம் இருந்ததான நாட்கள். அப்போ 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே பரலோகத்தை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு, பரலோகத்தை குறித்ததான ஒரு கரிசனை, பரலோகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை அந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு இருந்தது. அதை தேவ ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறதான நமக்கு, ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறதான நம்மில் எத்தனை பேருக்கு ஆபிரகாமுக்குள்ளதாக இருந்ததான அந்த வாஞ்சை, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறதோ ஆண்டவர் இறைவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென். எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா ஆபிரகாம் ஒரு சில காரியங்களை எல்லாம் அவன் செய்திருக்கிறான். அந்த காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாமும் பரம கானானை அடையலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொன்ன பொழுது எதையும் அவன் என்ன செய்கிறான், எதையுமே அவன் சிந்திக்கவில்லை, எதை பற்றியுமே சிந்திக்காமல் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிடம், அடுத்த நொடி எல்லாவற்றையும் விட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எபிரேயர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் அவர்களை குறித்து அழகாய் சொல்லியிருக்கிறான். ஒரு வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அதனுடைய 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:5 வாசிங்க. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையாய் இருந்திருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விசுவாசத்தை தூண்டக்கூடியதான ஒரு வார்த்தை ஸ்தேவான் சொல்லுகிறான். அப்போ பிரதான ஆசாரியனை நோக்கி ஸ்தேவான் சொல்லுகிறான், ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், ஒன்று அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது. அப்போ அவன் எதை நம்புறான்னா, ஒரு அடி நிலம் கூட அவன்கிட்ட இல்லை. இப்போ நம்மள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தரப்போகிறேன், இந்த நாடு, இந்த தேசம் உனக்கு சொந்தமாக போகுது, உன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்தை எல்லாம் சுதந்திரத்துக்கு கொள்வாங்கன்னா, முதல்ல எனக்கு ஒரு பிள்ளை இல்லை,
அப்புறம் எப்படி என்னுடைய சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வாங்க? ஒரு அடி நிலம் கூட எனக்கு இல்லை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த முழு தேசத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் வாக்குத்தத்தமாய் தருவேன் என்று சொல்லி. அப்போ அதான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ வாக்குத்தத்தம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாம் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது, எல்லாமே நமக்கு சரியாக நடக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக நாம் இருக்கும் பொழுது, நல்ல செல்வ செழிப்போடு நம்ம இருக்கும்போது, எல்லா வசதிகளும் நம்ம இருக்கும் பொழுது, நல்ல வேலையில் நம்ம இருக்கும் பொழுது, நல்ல பொசிஷனில் நம்ம இருக்கும் பொழுது, ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது, நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கொடுக்கப்படுகிற ஒன்று தான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் நினைத்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் தருவேன் அப்படிங்கிறதா வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தை நம்ம யாரும் பார்க்கல. பரலோகத்துக்கு நிறைய பேர் பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க, நான் போயிட்டு வந்தாங்க, அப்படி இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு, அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் வசனம் பரலோகத்தை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் நிச்சயம். அல்லேலூயா. வேறு யார் சொல்கிறதையும் குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எந்த விதமான காரியம் இப்போ எல்லாம் சொல்கிறது மாதிரி வேதத்தில் எதுவும் தெளிவாக எழுதப்படவில்லை. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நம்பினான். அப்படிப்பட்டதான விசுவாசம் இந்த காலை வேளையில் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பரலோகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், பரம கானானுக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் எனக்கு நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக வருகிறது, ஒரு முறுமுறுப்பு நமக்குள்ளாக வருகிறது. ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் ஒன்று பேசி தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அடுத்த நாள் காலையில் நமக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் நடந்தாக வேண்டும். அதற்காக காத்திருக்கிறதான அந்த பொறுமை இன்றைக்கு யாரிடத்திலுமே இல்லை. பிரியமானவர்களே, வாகனத்தில் நல்லா டெய்லி வேலைக்கு அந்த வண்டியில் போயிட்டுருக்கிறேன். வண்டியில் போகும்போது அநேக விதமான நபர்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒரு அதில் போட்டிருக்கோம் சிக்னலில் 60 செகண்ட் சொல்லிட்டு அது அப்படியே குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். அங்கே 10 செகண்டு கீழே வர 9ன்னு வர ஆரம்பித்தாலே பின்னாடி 6 அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அங்கே சைபர் 1 வந்தால் தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட மனிதர்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அது ஒன்று வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அடிச்சாகணும், உடனே போயாகணும். ஒரு நிமிஷம், சரி முன்னாடி ஒரு வண்டி இருக்குது, அதுக்கு முன்னாடி யாரோ கிராஸ் பண்ணுறாங்க போலுக்கு, அது ஏன் நிற்கிறோம்? அதெல்லாம் இல்லை. போய் நின்னாச்சுன்னா உடனே கீங்க ஒரு 1000 பேர் அப்படி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போது பொறுமை இல்லாத இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் பொறுமையோடு கூட வாழ வேண்டியது. இது உலகத்தை குறித்ததான ஒரு பொறுமை, பிரியமானவர்களே. ஆனால் பரலோகத்துக்காக செல்வதற்காக நம்மை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிறார்கள். அப்போது ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான், எனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா? நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய செய்கிறதான செய்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களை ஆராய்ந்து அதை நிதானித்து அதை சரி செய்ய தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். எனவே தான் வசனம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே அப்படிப்பட்டதான பொறுமையை இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி, அவன் பொறுமையாக இருந்ததினாலே காரியத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா.
எனவே அவன் பொறுமையாக காத்திருந்தான். 25 வருடங்கள் காத்திருப்பு என்பது ஒரு சாதாரண காத்திருப்பு இல்லை பிரியமானவர்களே. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், அதில் நான் பார்த்தோம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் அது எல்லாம் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சாராளை சந்தித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆமென். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரியே சாராளுக்கு ஆண்டவர் செய்தருளினார் பிரியமானவர்கள். அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாங்க, ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் சொன்னதை ஆண்டவர் செய்தருளினார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே கடாட்சமானார், உரைத்தபடியே செய்தருளினார். எனவே இந்த காலை வேளையில் நமக்கு எதை செய்தாரோ அதை செய்தருளக்கூடியதான கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனவே அவர் 4000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5 to 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். போதுங்க. இங்கே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய மனைவியின் பெயர் எலிசபெத் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 2000 வருஷத்துக்கு முன்பதாய் நடந்தது. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதற்கு பின்பதாக 2000 வருஷம் கழித்து ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால் சகரியா எலிசபெத் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்குமாய் அவர் தரிசனம் கொடுக்கிறார், அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், யோவான் பேர் வைங்க அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே 4000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, அதான் ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த முதல் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருடங்கள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவராலே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தராலே முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிடிவர்களே, இவங்க என்ன சொன்னாங்களோ, ஆபிரகாமும் சாராளும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாங்களோ அதைத்தான் சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னாங்க. பிரியமானவர்கள், அவன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வயசாயிருச்சே, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆபிரகாம் எப்படி அங்கலாய்த்தானோ அதே போல் சகரியாவும் அங்கலாய்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய எல்லா அங்கலாய்ப்பையும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு அருமையான ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். அங்கு ஈசாக்கை அவர்கள் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டார்கள், இங்கு யோவான் ஸ்நானனை அவர்கள் வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு முன்பதாய் நடந்து சென்று அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்கள் எல்லாம், யாரெல்லாம் வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையாய் காத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தங்கள் கொடுத்த போதிலும் அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஏன் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை நல்குவாராக. பிரியமானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, அப்படி வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஃபஸ்ட்டு சென்சஸ்.
என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் அவர்கள் புறப்பட்ட பொழுது, அங்கே சுற்றி திரிந்த பொழுது, அவருடைய அந்த பிரயாணத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் ஜனங்களை என்ன செய்யணும், எண்ணி பார்ப்பீர்களாக. ஒரு சென்சஸ் எடுக்க சொல்கிறார். அப்போது அந்த சென்சஸ் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரங்கள், கடந்த நாட்களில் பாஸ்டர் கேட்டார் 12 கோத்திரத்தை ஒரு சில பேர் சொன்னீங்க, வேதத்தில் ரொம்ப குறையுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள் சொல்லி ரொம்ப பாஸ்டர் வருத்தப்பட்டார். எனவே அதிகமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும்படியாய், அதை தியானிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நான் அதிகமாக சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம், நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். காரணம், தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், தினந்தோறும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே, அந்த பெரோயா பட்டணத்தார் மனவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதினாலே அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான அந்த நெருக்கம் அதிகமாக வேண்டும், தேவ ஆவியானவரோடு கூட நாம் நெருங்கி உறவாட வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை அதிகமாக வாசிப்பது, தியானிப்பது நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமேன். 2 ஆமேன் தான். ஆமேன். எனவே அதிகமாக வேதத்தை வாசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரசங்கத்துக்குள்ளாக வரலாம். ஆண்டவர் அந்த ஆதி நாட்களிலே 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு கவுண்டிங் வருது. எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுகிறவங்க எழுதிக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரத்தில் 45, 46ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,35,550 பேராக இருந்தார்கள். ஆமென். எத்தனை பேருங்க? 6,35,550 பேர்கள் 20 வயசுக்கு மேலே. ஏன்னா அப்போ ஒரு இது இருந்தது, என்னென்னு சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிரமாணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். என்ன செய்யணும்னு சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அதையும் வாசிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அங்கே செய்ய சொல்கிறார். வாசிப்போம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் போதும், நேரம் இல்லாதபடினாலே நம்ம ஸ்பீடாக போகலாம். இஸ்ரவேல் புத்திரரை கணக்கு பார்க்கும் பொழுது, அதாவது நீங்கள் சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஒரு வாதை உண்டாகும். ஏன்னு சொன்னால், ஆண்டவரை நம்பாமல் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்தீங்கன்னா வாதை உண்டாகும். இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்க்கணும் சொன்னால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எழுதி கொள்ளுங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறவங்க லெக்கம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகம் நடக்கிறது. எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் தான் வாசித்து பாருங்கள். அப்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு சொன்னால், யோவாப் சொல்கிறான், வேண்டாம் ராஜாவே, ஆண்டவர் இப்போ இருக்கிறத காட்டிலும் உங்களை 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவார், இந்த எண்ணம் வேண்டாம். அவன் எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி யோவாவுக்கு புரிஞ்சிச்சு. எவ்வளோ பராக்கிரமசாலிகள் நம்மள்ட்ட இருக்காங்க, எவ்வளவு யுத்த வீரர்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க, அதை தெரிந்து கொள்வதற்காக தாவீதே லெக்கம் பார்க்க சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் யோவாப் சொல்கிறான், வேண்டாம் ராஜாவேன்னு சொல்லி பார்க்குறான். கேட்கல. அவங்க எல்லாம் போகிறாங்க. போய் 9 மாதம் 20 நாட்கள் அவங்க சென்சஸ் எடுக்கிறாங்க. எவ்வளோ நாள்? 9 மாதம் 20 நாட்கள் அவங்க போய் சென்சஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் 8 லட்சம் பேர் இருக்காங்க, யூதாவில் 5 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்தம் 13 லட்சம் பேர் இந்த சமஸ்த இஸ்ரவேலில் இருக்கிறாங்க. 13 லட்சம் பேர் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், யுத்தத்துக்கு போகத்தக்கதான ஆட்கள் 13 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது, அப்போ அதுக்கப்புறமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தாவீது யோசிக்கிறான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் பேராக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தாரு, கொஞ்சம் பேராக இருக்கும்போது எவ்வளோ பெரிய சமஸ்தானங்களை எல்லாம் நம்ம வீழ்த்தணும், பெலிஸ்தரை வீழ்த்தணும், அமலேக்கியரை மடங்கடித்தோம், எல்லாரையும் விரட்டினோமே, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்தானே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கோலியாத்தை நம்ம ஜெயித்தோமே, இன்றைக்கி இந்த இராணுவம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, நம்ம ஆர்மி எவ்வளோ பெரிய ஆர்மி, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்மின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். அந்த நாளிலே ஆண்டவர் கொள்ளை நோயை அங்கே அனுப்பினார்.
70,000 பேர் அதனாலே மரித்து போனார்கள். இந்த சம்பவம்லாம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வீடுகளில் போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, யாத்திரா 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ லக்கம் பார்க்கணுன்னா கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எண்ணப்படுகிறவர்களின் தொகைகளை சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்போ சென்சஸ் எடுக்கிறாங்கனாலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் 20 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதைத்தான் இந்த என்னாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாங்க. அப்படி கணக்கெடுக்கப்பட்டவர்களுடைய தொகை தான் 6,03,550 என்று சொல்லி பார்க்குறோம். 2வது ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. இப்போ எங்கன்னா கானானுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆக போகிறாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளாக கானானுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க, சுதந்திரிக்க போகிறாங்க. அதற்குள் நுழைய போவதற்கு முன்பதாக செகண்ட் சென்சஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அது எங்கன்னு சொன்னால் என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்களை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். ஆமென். இங்கு கானான் தேசத்திற்குள் போவதற்கு முன்பதாக 2வது கணக்கெடுப்பு, செகண்ட் சென்சஸ் நடக்கிறது. இங்கே 2 பேரை பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனின் குமாரனுமாகிய எலியேசரையும் நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 1வது சென்சஸ் யார் எடுத்தது? மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணாங்க, முதல் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ 6,03,550 பேர் இருக்காங்க. இங்கே 2வது சென்சஸ் எடுக்கிறாங்க. 2வது சென்சஸ் எடுக்கும் பொழுது யார் இல்லை? ஆரோன் இல்லை. அப்போ நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அங்கே ஆரோன் இல்லை. ஆரோனுக்கு பதிலாக அவனுடைய குமாரனாகிய ஆசாரியனாக இருந்த எலியேசரும் மோசேயும் இங்கே அவங்க அந்த லக்கம் பார்க்கிறார்கள், கணக்கெடுக்கிறார்கள். அப்போ கணக்கெடுக்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், அது என்னாகமம் 26:51 நம்ம வாசிக்கிறோம். அங்கே கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6,01,730 பேர் அங்கே இருக்கிறாங்க. 6,01,730 பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அப்போது அங்கே ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு 2ஆம் வருஷத்தில் அவங்க கணக்கெடுக்கும் பொழுது 6,03,000 இருந்தாங்க. இப்போ 6,01,000 இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது எப்படி தோணுகிறது? ஓகே, அங்கே பெறப்படும் போது 6,00,000 பேர் இருந்தாங்க, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதெல்லாம் மற்றவங்கள்லாம் மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் அவங்க சேர்க்கலை. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் தான் இந்த கணக்கில் வருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் 6,00,000 பேர் இருந்தாங்க பெறப்படும் பொழுது. இப்போ கானானுக்குள்ளே 40 வருஷம் கழித்து என்ட்ரி ஆக போகிறாங்க. இப்போவும் ஏறக்குறைய 6,00,000 பேர் தான் இருக்கிறார்கள். அங்கு மோசேயும் ஆரோனும் இருந்தார்கள். இங்கே மோசேயும் ஆரோனுடைய குமாரனாகிய எலியேசர் இருக்காங்க. இது மட்டும்தானே வித்தியாசம்? அது அல்ல. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க இந்த 6,00,000 பேருக்கு ஆண்டவர் ஒதுக்கி இருந்தார். ஆனால் இந்த 6,00,000 பேர் அந்த 6,00,000 பேர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 64ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 26. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் பொழுது இருந்தவர்களில் ஒருவனும் இவர்களுக்குள் இல்லை. அந்த 6,03,550 பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் கூட இப்போ எண்ணில் இந்த 6,00,000 பேரில் இல்லை. எல்லாரும் மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ 6,00,000 பேர் அந்த கானானை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் அந்த 6,00,000 ஒருத்தர் கூட அந்த கானானுக்குள்ளே போகவில்லை. அதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. அவர்களெல்லாம் வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களோ, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய கிருபையை சந்தேகிக்கிறார்களோ, அவர்களாலே கானான் தேசத்திற்குள் நுழைய முடியாது. ஆமென். நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை குறித்து முறுமுறுக்காமல் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்போம் என்று சொன்னால் அந்த கானானுக்குள் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா.
அது யாராக இருந்தாலும் சரி. இந்த 6 லட்சம் பேர் மாத்திரத்தோடு நான் முடிக்க போவதில்லை. இந்த 6 லட்சம் பேர் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லுகிறது 65ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாக இருக்கல. எங்கே என்னங்க இல்லையா, அதில் 2 பேர், காலேப் யோசுவா, இவங்களை தவிர மிச்சம் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் எல்லாருக்குமானது. ஆமென். வாக்குத்தத்தம் எல்லாருக்குமானது. ஆனால் அதை சுதந்திரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. எனவே பரம கானானை நோக்கி, பரலோகத்தை நோக்கி எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் எல்லாரும் அதில் போய் சேர பிரயாசப்பட வேண்டும். ஆமென். அநேகர் அந்த 40 வருஷ வனாந்தர வாழ்க்கையில் எல்லாருடைய பிரேதங்கள் அங்கு விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா 21:43-45. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். அடுத்த வசனம், கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பார பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம் போடுங்க, 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிடுச்சு. அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். யோசுவா அதைத்தான் இங்கே சொல்லுகிறான், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிடுச்சு. அப்போது ஒரு முரண்பாடு தெரிகிறது. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாரும் இங்கே மரித்து போனார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாமே நிறைவேறிடுச்சு என்று சொல்லி. அப்போ நம்ம யோசிக்கலாம், அப்போ நிறைவேற்றினா ஆண்டவர் அவருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கார், சரிங்களா? ஆண்டவர் அவருடைய காரியத்தில் சரியாக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களோ அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கையோ எதுவும் பொய்யாய் போவதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். 4000 வருடமாக இருந்தாலும் 2000 வருடமாக இருந்தாலும் அவருடைய வல்லமைகள் மாறி போகிறதே இல்லை. இன்றைக்கும் அவர் அதே வல்லமையோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற மனிதர்கள் மாறி போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அன்று புறப்பட்ட அந்த 6 லட்சம் பேர் இல்லை, இங்கு புதிதாக இருந்த இந்த 6 லட்சம் பேரை ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிற்று. காரணம், அவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. மிரியாம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகாமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல்ல மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் கடைசியில் ஒரு 2 வருஷத்தில் 1 வருஷத்தில் நடக்கிறதான காரியம். கானானுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்குது. அதுக்கு முன்பு நடக்கிறதான சம்பவங்கள் 1ஆம் அதிகாரம், அது 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிரியாள் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே இந்த பூமியில் வருவதற்கு ஆண்டவர் அவரை ஒரு டூலாக பயன்படுத்தினார். ஆண்டவர் மோசே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது காப்பாற்றியது யார் தான்? மிரியாம் தான். அவள் தான் ஒளிஞ்சு நின்று பார்க்க யார் வராங்க யார் போகிறாங்கன்னு சொல்லி அவனுடைய தாயாரை அழைத்து கொண்டு வருகிறாள். எல்லா காரியத்தையும் செய்கிறாள். அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம், அவன் தம்புருவை எடுத்துக்கொண்டு பாடல் பாடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி அவர் பிரதியுத்தரமாக பாடல் பாடுகிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியானவளாய் காணப்படுகிறார். வேதத்திலே ஆண்டவர் எப்படி அவளை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் தீர்க்கதரிசியாக இருந்தாள். ஆனால் அவளால் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் அன்றைக்கு அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் நம்மளாம் பார்ப்போம். இதுக்காகவோ ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களை அழைத்துக்கொள். யாராக இருந்தாலும், அது ஒரு வசனம் தான், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவர் யார் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு போய் என்ன சேர்க்கிறார். அவருடைய வார்த்தைகளிலே ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேற்றப்படும். ஆனால் பிரியமானவர்களே, அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் ஒருவர் கூட அதில் பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசருக்கு உடுத்துவாயாக, ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்று சொன்னான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக மோசே ஆரோனுக்கு அந்த வஸ்திரங்களை உடுத்தினான். ஆரோனுடைய வஸ்திரங்களை குறித்தெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம பாஸ்டவங்க சொன்னாங்க. மார்பதக்கம் இருந்தது, ஏபோத்து இருந்தது, அதிலெல்லாம் ஊரியும் தும்மிவைகள் எல்லாம் இருந்தது. மிகவும் விசேஷமாக தலப்பாக இருந்தது.
ஒரு பெரிய ட்ரெஸ், பிரதான ஆசாரியனுக்குரியதான அந்த ஆடை வந்து மிகவும் பிரசித்தமாக அது விலையேறப்பட்டதாக செய்யப்பட்டது. பொன்னினாலும் அநேக காரியங்களை கொண்டு செய்யப்பட்டது. அவ்வளோ விலையேறப்பட்டது மகிமையுள்ள அந்த வஸ்திரத்தை மோசே தான் ஆரோனுக்கு அணிவித்தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் மோசேயின் இடத்துல, நீ போய் அவனுடைய வஸ்திரங்களை கலற்றின பொழுது ஆரோன் அங்கு மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் ரொம்ப பெருசாக செஞ்சான் அப்படின்னு சொல்ல, அன்று கண்டுக்குட்டியை உருவாக்கணும், அது கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனால் மோசேக்கு விரோதமாக அவன் பேசின பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்க தயங்கவில்லை. ஏன்னா நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, பாவம்னு சொன்னால் ஏதோ பெரிய பெரிய பாவங்களுக்கு கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, அதுதான் பெரிய பாவங்கள். நம்முடைய பார்வையில் பாவங்கள் என்று சொன்னால் அவைகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த முறுமுறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், ஒருத்தர் கூட உள்ள போல. மிரியாம் எதிர்த்து பேசினா உள்ள போல, ஆரோன் எதிர்த்து பேசினா. அப்போ யார் அப்போ நம்ம நினச்சிக்கிறோம், நாங்கள் பிரதான ஆசாரியன், நான் போயிடுவேன். அப்படி இல்லை. அப்போ அந்த கானானுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த கானானை நோக்கி நம்முடைய பயணம் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த பயணத்துக்கு போவதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை நல்கட்டும். மோசே கூட போல ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உபாகம் 32:51. உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறி போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். இங்கே நாம் பார்க்கிறோம், உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீர் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அப்போ அது மோசையாக இருந்தாலும் சரி, ஆரோனோ இருந்தாலும் சரி, மிரியாமா இருந்தாலும் சரி, அந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, யாருமே அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியல. பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் ஆண்டவருக்காக. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பரம கானானை வைத்திருக்கிறார். அந்த பரம கானானை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 4000 வருடத்துக்கு முன்பதாக பண்ணின வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, 2000 வருடத்துக்கு முன்பதாக பண்ணியிருந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுடையவர் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம பெருகும்படியாய் இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்போம், தேவ ஆவியானவரிடத்தில் கேட்போம். ஆவியானவரே, உங்களுடைய ஒத்தாசை வேண்டும். அந்த பரம கானானுக்குள்ளாய் நான் செய்யல எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறதோ அவைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடுங்கள். உம்முடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். பரம காரணை வாஞ்சிப்போம். கர்த்தர் அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.